ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் சத்தியத்தின் தொனி நிகழ்ச்சி வாயிலாக தேவனுடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக இந்த சத்தியத்தின் தொனி நிகழ்ச்சி வாயிலாக புறப்படுகிற தெய்வத்தினுடைய வார்த்தைகள் உங்களை பலப்படுத்தி, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, நிச்சயமாய் கர்த்தருக்குள்ளாக நீங்கள் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழவும், கர்த்தருடைய வருகைக்கென்று உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும் ஏதுவாக இருக்கும். நிச்சயமாய் உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதமாக இந்த தேவ செய்திகள் மூலம் கொடுக்கப்படுகிற தெய்வத்தினுடைய வார்த்தைகள் ஆசீர்வாதமாய் இருக்கிறதோ, எனக்கும் கூட நிச்சயமாய் எனக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கைகளையும் நானும் சீர்படுத்தவும், சரிப்படுத்தவும், இன்னும் செப்பனிடவும் ஏதுவாக இருக்கிறது. நிச்சயமாய் நாளுக்கு நாள் இப்படியாகத்தான் அன்பானவர்களே தெய்வத்தினுடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைகளிலே கிரியை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால், வேதத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் அவருடைய சித்தம் எது, அவருடைய பிரியம் எது, நன்மை எது என்று பகுத்தறிந்து எங்களுடைய மனங்கள் புதிதாக்கப்பட்டு, அன்புக்குரியவர்களே, அங்கே மறுரூபம் அடைய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாளுக்கு நாள் இப்படியாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைகள் மறுரூபம் அடையத்தக்கதாக, மனம் திரும்புதல்கள் எங்களுடைய வாழ்க்கைகளிலே உண்டாகத்தக்கதாக கர்த்தருடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். இன்றும் கூட அன்பானவர்களே, ஒரு தேவ செய்தியை எங்களோடு சிறிய நேரம் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆக ஒரு சிறு ஜெபத்தோடு இன்றைய தேவ செய்திக்குள்ளே நாங்கள் கடந்து செல்லலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கோணலானவைகளை செவ்வையாக்கி கரடு முரடானவைகளை சமமாக்குகிற அன்பு தந்தையே, இந்த அருமையான இந்த நல்ல நாளுக்காய் உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உங்களுடைய வல்லமுள்ள வார்த்தைகளை பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் அடியேன் கடந்து வந்திருக்கிறேன். தகப்பனே, ஐயா, இந்த வார்த்தைகள் ஆண்டவரை கேட்கிற பிள்ளைகளுக்குள்ளே 30, 60, 100 கிரிய செய்து பிள்ளைகள் இன்னுமாய் உங்களுடைய வார்த்தைகளின்படி அப்பா தங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ளவும், இந்த அடியேனும் அப்படியாக உங்களுடைய வார்த்தைகளின்படி ஐயா என்னுடைய வார்த்தைகளை அமைத்துக் கொள்ளத்தக்கதாய், வாழத்தக்கதாய் இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே கிரிய செய்யட்டும். ஐயா ஆண்டவரே, வார்த்தையை கொடுக்கிற இந்த அடிமையை சிலுவை நிழலிலே மறைத்துக் கொள்ளும்படியா நான் செபிக்கிறேன். அப்பா, விசேஷமாக தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாய் கிரிய செய்கிற எல்லா சத்துருடைய வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படும்படியா செபிக்கிறேன். கர்த்தர் வார்த்தைகளை மகிமைப்படுத்த பொருட்காய் அப்பா நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் செபித்து நிற்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கூட உங்களோடு நான் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், தேவனுக்குள் உண்மை உள்ளவர்களாக ஜீவியுங்கள், தேவனுக்குள் உண்மை உள்ளவர்களாக ஜீவியுங்கள் என்ற ஒரு தேவ செய்தியினுடைய ஒரு தலைப்பாக இன்றைய நாளிலும் உங்களோடு இதற்குள்ளாக பல சத்தியங்களை எனக்கும் உங்களுக்குமாக ஆசீர்வாதமாக ஒரு உண்மை உள்ள ஜீவியம் தேவனுக்குள்ளாக வாழத்தக்கதாக நான் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த உண்மை உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இந்த உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று உலகத்திலும் கூட, உலகத்திலே வாழ்கிற மக்களும் அல்லது ஏனைய சகோதரர்களும் கூட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு கணவன் மனைவி எடுத்துக்கொண்டால், அங்கே கணவனுக்கு மனைவி உண்மையாக இருக்க வேண்டும், மனைவிக்கு கணவன் உண்மையாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அங்கே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உண்மையாக, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று இப்படி பல காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். உலகத்திலே நடைமுறை ரீதியாக இது பேசப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்னும் அதிகமாக இன்னும் ஒரு குடும்பத்தை விட்டு வெளியாக நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், வேலை ஸ்தலங்களிலே உண்மையாக அந்த வேலைகளை தருகிற எஜமானனுக்கு அல்லது அந்த வேலை தருகிற பொறுப்பானவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, இன்னும் படிக்கிற பாடசாலைகளிலே உண்மையாக, நண்பர்களுக்குள்ளே ஒரு உண்மைத்துவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி, அன்புக்குரியவர்களே, உலகத்திலே அநேகர் எதிர்பார்க்கிற விடயம் அல்லது அநேகர் பேசிக் கொள்கிற விடயம். ஆனாலும் இந்த உலகத்திலே இந்த உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற விடயத்திலே சிலது தேவனு பிரியமில்லாத ஒரு விடயத்திலும் உண்மையை எதிர்பார்ப்பது அது ஒரு தேவனுக்கு புறம்பான காரியமா இருக்கிற அன்புக்குரியவர்களே. அதாவது நான் என்னத்தை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு துன்மார்க்கமான அல்லது ஒரு அருவருப்பான, மற்றவர்களுக்கு வேதனையை உண்டாக்கத்தக்கதான
விடயங்கள் அன்புக்குரியவர்களே ஒரு நண்பரோ அல்லது ஒரு கணவன் மனைவியா இருந்தால் ஒரு கணவனோ மனைவியோ செய்யும் பொழுது அதற்கு அவர்கள் அந்த துன்மார்க்கத்துக்கு ஒத்துப்போய், அதாவது அவருக்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும் அல்லது ஒரு கணவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், நண்பனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அல்லது ஒரு எஜமானனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்புக்குரியவர்களே ஒரு துன்மார்க்கமான அல்லது ஒரு மற்றவர்களை வேதனைப்படுத்தத்தக்கதான ஒரு அநாகரிகமான காரியங்களுக்கு நாங்கள் ஒத்துப்போக கூடாது. ஏனென்று சொன்னால் அதை கூட சில வேளைகளில் நாங்கள் நினைக்கலாம், உலகத்திலே நான் பேசிக் கொள்கிறேன், அதாவது உலகத்திலே எப்படியாக அவருக்கு நான் உண்மையா இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் செய்கிற காரியங்களை நான் ஒன்றும் வெளியாக சொல்லவில்லை, அல்லது அந்த எஜமான் செய்கிற காரியங்களை சொல்லவில்லை, என் கணவனார் செய்கிற காரியங்களை சொல்லவில்லை என்று சொல்லி அன்பானவர்களே அந்த துன்மார்க்கமான விடயங்களுக்கு நாங்கள் ஒத்து போய்விடக்கூடாது. ஏனென்றால் அதற்கு சில வேளைகள் நாங்கள் சொல்லுகிற காரணம் என்னவென்று சொன்னால் இதைத்தான், நான் ஒரு புருஷனுக்கு உண்மையா இருக்க வேண்டும் என்று நினைத்தேன், அதனாலே அவர் செய்கிற காரியங்களில் ஒத்து போக வேண்டியதா இருக்கு, அவருக்கு நான் உண்மையா இருக்கிறேன் என்று அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அல்லது ஒரு எஜமானனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், அவர் செய்கிற அந்த துன்மார்க்கமான விடயங்களுக்கு நானும் ஒத்து போனால் தான் அவர் தனக்கு உண்மையா இருக்கிறேன் என்று அறிந்து கொள்வார் என்று இப்படி கூட அன்புக்குரியவர்களே இந்த உண்மையை அநேகர் அதாவது ஒரு கூடாத விதத்திலும் கூட பாவிக்கிற அல்லது அதை பயன்படுத்துகிற காரியங்களும் உண்டு. ஆனாலும் உலகத்திலே உண்மையாக ஒரு ஸ்தாபனத்துக்கோ ஒரு வேலை ஸ்தலத்துக்கோ அல்லது உண்மையாகவே கணவன் மனைவிக்கு நண்பர்களுக்கு பிள்ளைகளுக்கு இன்னும் ஒவ்வொரு இடங்களிலும் கூட ஒரு உண்மையாக ஜீவிக்கிறவர்களையும் நாங்கள் உலகத்திலே பார்க்க முடியும். ஆமென். ஆகவே இன்றைய நாளிலே நான் ஏன் தேவனுக்குள் உண்மை உள்ளவர்களாக இருங்கள் அல்லது ஜீவியுங்கள் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், தேவனுக்குள் என்று சொன்னால் தேவனுடைய சத்தியம் எங்களுக்கு ஒரு மத்தியஸ்தமாக வரும். அன்புக்குரியவர்களே, தேவனுக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் தேவனுக்குள்ளாக உண்மை உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே தேவனுடைய சத்தியம் எங்களுக்கு ஒரு மத்தியஸ்தமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் ஒரு துன்மார்க்கமான அல்லது நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு அநாகரிகமான அல்லது மற்றவர்களை வேதனைப்படுத்தத்தக்கதான தேவனுக்கு விரோதமான செயல்களிலே என்னுடைய நண்பர்களோ அல்லது என்னுடைய கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ ஈடுபடும் பொழுது அவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், அவர்கள் உண்மையாக இருக்கிறார், அவர்கள் எங்களை பார்த்து உண்மையாய் என்னுடைய தகப்பன் உண்மையா எனக்கு இருக்கிறார், என்னுடைய மனைவி எனக்கு உண்மையா இருக்கிறார், கணவன் உண்மையா இருக்கிறார் என்று சொல்லி அந்த துன்மார்க்கமான செயல்களுக்கு அன்பானவர்களே தேவனுக்குள்ளே இருந்தால் நாங்கள் அதற்கு ஒத்து போக மாட்டோம். ஆமென். ஆகவே தேவனுக்குள்ளாக அன்புக்குரியவர்களே நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே கர்த்தருக்குள்ளாக நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தையின்படி எங்களுடைய ஒவ்வொரு நடத்தைகள், எங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகள், எங்களுடைய ஒவ்வொரு பேச்சுக்கள், ஒவ்வொரு மற்றவர்களோடு இருக்கிற நட்புகள் கூட கர்த்தருடைய வார்த்தையின் படியாக அந்த உண்மை இருக்கும். அன்புக்குரியவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே அன்புக்குரியவர்களே எங்களுக்கு முன்மாதிரியாகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் உண்மை உள்ளவராக அங்கே இருந்தார் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அங்கே எபிரேயரின் புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது எபிரேயர் 3வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனுக்கு அங்கே உண்மை உள்ளவராய் இருந்தார் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே எங்களுக்கு இந்த பூமியிலே முன்மாதிரியாக எல்லாவற்றிலும் சகல காரியங்களிலும் நடந்து காட்டின இயேசு கிறிஸ்து அவர் எல்லா விதத்திலும் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அவர் உண்மை உள்ளவராக இருந்த எங்கள் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு முன்மாதிரியா இருக்கிறபடினாலே இன்னும் பல காரியங்களில் அன்புக்குரியவர்கள் உண்மை உள்ளவராய் இருந்தார் என்றால் என்னென்னத்தில் எல்லாம் உண்மை உள்ளவராய் இருந்தார், எப்படியெல்லாம் அவர் உண்மை உள்ளவராய் நடந்தார் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்க முடியும். இதே போல நானும் நீங்களும் அன்புக்குரியவர்களே எங்களுடைய ஆவிக்குரிய இந்த வாழ்க்கையிலே பல காரியங்களிலே உண்மைத்துவத்தை, இந்த உண்மையை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். எந்த விதத்திலும் நாங்கள் ஒரு துன்மார்க்கமான செயல்களுக்கோ அல்லது கர்த்தருக்கு விரோதமான காரியங்களுக்கு நாங்கள்
ஒத்து போய் விடக்கூடாது. என்றால் சில வேளைகளிலே அன்புக்குரியவர்களே, தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சில வேளையில நாங்கள் கணவன் மனைவியாகவோ அல்லது நண்பர்களாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு உண்மையா இருக்க வேண்டும் என்று நினைத்து நாங்கள் தேவனை நாங்கள் விட்டு விடுவோம் அன்புக்குரியவர்கள், அல்லது தேவனுடைய சத்தியத்தை விட்டு விடுவோம். ஆகவே தேவனுக்குள்ளாக உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, எந்த விதத்திலும் தேவனுக்கு பிரியம் இல்லாத விடயங்களை ஒருவர் செய்வாராயிருந்தால் அல்லது ஒரு காரியம் அங்கே எங்களுக்கு எதிர்ப்படுமா இருந்தால் அன்புக்குரியவர்களே, அதற்கு நாங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். ஏன்னா நாங்கள் தேவனுக்குள் உண்மை உள்ளவர்களாக நாங்கள் ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. அதில் அங்கே மத்தேயு புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது அன்புக்குரியவர்களே, அங்கே 5வது அதிகாரம் 37வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எந்த காரியம் தேவனுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ அல்லது குடும்ப வாழ்க்கையில ஊழியங்களிலோ அன்புக்குரியவர்களே, எந்த விதத்திலும் நாங்கள் பொய் பேசக்கூடாது. நாங்கள் உண்மையாக உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் சொல்லக்கடும். அதுக்கு மிஞ்சினது தீமையாக இருக்கும். ஆமென். அதுக்கு மிஞ்சினது நாங்கள் தேவையில்லாமல் காரியங்களை பேசுவோமா இருந்தால் அது தீமையாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த பரலோக இந்த ராஜ்ய பிரயாணத்திலே அன்புக்குரியவர்களே, எங்களுடைய ஜீவியங்கள் தேவனுக்குள்ளாக உண்மை உள்ளவைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே வேதத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது அன்புக்குரியவர்களே, இன்னுமாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடினால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். ஆமென். பொய்யை களைந்து மெய்யை பேச வேண்டுமா? அல்லேலூயா. ஆகவே உண்மையை ஆண்டவருடைய வார்த்தை, இந்த வார்த்தை சொல்லுகிறாங்க. பவுல் சொல்லும் பொழுது அங்கே எல்லா பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். ஆமென். எந்தொரு நாங்கள் அன்புக்குரியவர்களை பொய்யை நாங்கள் பேசிவிடாதபடி மெய்யை அதாவது உண்மையை நாங்கள் பேச வேண்டும். அதனால்தான் நான் முன்கூட்டியே சொன்னேன், உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் சொல்லுங்கள் என்றால் அங்கு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், தேவன் எங்களை பார்க்கிறார். தேவன் எங்களுடைய ஒவ்வொரு பேசுகிற காரியங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். எங்களுடைய சிந்தைகளை அறிகிறார் என்பதை நாங்கள் நினைக்க வேண்டும் அன்புக்குரியவர்களை. அப்பதான் நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் பேசுகிற இந்த வார்த்தை தேவனுக்கு தெரியும், பொய்யா மெய்யா அல்லது பொய்யா உண்மையா என்பதை தேவனுக்கு தெரியும் என்பதை நாங்கள் நினைப்போமா இருந்தால், சிந்திப்போமா இருந்தால், நிச்சயமாக நாங்கள் உண்மையை பேசுகிறவர்களாக அல்லது உண்மையாய் நாங்கள் நடக்கிறவர்களாக எங்களுடைய மற்ற நண்பர்களுடனோ அல்லது எங்களுடைய குடும்பத்துடனோ ஐக்கியங்கள் உண்மையா இருக்கும் அன்புக்குரியவர்களே. அல்லேலூயா. ஆகவே தேவனுக்குள்ளாக, அதாவது தேவனுக்குள்ளாக நாங்கள் நினைப்போமா இருந்தால் நிச்சயமாக கர்த்தருக்கு பிரியமான காரியங்களையே நாங்கள் செய்வோம். கர்த்தருடைய அந்த வார்த்தைகளுக்கு இணங்க அன்புக்குரியவர்களே நாங்கள் உண்மை உள்ளவர்களாகவே நாங்கள் ஜீவிப்போம். நான் ஏன் இதை மீண்டும் மீண்டும் அதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாங்கள் வெளியிலே பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நாங்கள் கூட அநேகர் அன்புக்குரியவர்களே உண்மை இல்லாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம். உண்மை, அதாவது எங்களுடைய பேச்சுக்களிலே உண்மை இல்லை, எங்களுடைய செயல்களிலே உண்மை இல்லை, இன்னும் ஒவ்வொரு விடயத்தை நான் சொல்லிக்கொண்ட ஊழியங்களிலே இப்படியாக ஒவ்வொரு காரியங்களிலும் அன்புக்குரியவர்களே மன்னிப்பதிலே உண்மை இல்லை, இப்படியாக நாங்கள் சொல்லிக் கொண்டு போலாம். ஆனால் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் இருப்போம் என்றால் இவைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க முடியும். நான் உண்மையாக ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறேனா? நான் வெளியிலே பார்ப்பேன் என்று சொன்னால் ஓகே, வெளியிலே உலகத்திலே இருக்கிறவர்கள் எப்படியாக ஒரு எஜமானனுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல அவருக்கு நான் உண்மையா இருக்க வேண்டும். அதனாலே நான் அவருடைய துன்மார்க்கமான காரியங்களையோ அல்லது அவர் அங்கே தெய்வத்துக்கு பிரியமில்லாத அல்லது ஒரு அநாகரிகமான காரியங்களை செய்யும் பொழுது நான் அதை சொல்லவில்லை. அவருக்கு நான் அவருக்கு ஏற்ற மாதிரி போக வேண்டும் அல்லது அவரோடு அவருடைய அந்த செயல்களோடு ஒத்து போக வேண்டும். ஏனென்று சொன்னால் அவருக்கு உண்மையா இருக்க வேண்டும் என்று. ஆமென். அதனால் தான் நான் சொல்லுவேன், தேவனுக்குள்ளாக உண்மையா இருப்போம் என்று சொன்னால் இப்படியானவைகளை காணும் பொழுதோ அல்லது இப்படியானவைகள் எங்களுடைய வேலை ஸ்தலங்களிலோ அல்லது நாங்கள் நடைமுறை ரீதியான வாழ்க்கையில சந்திக்கும் பொழுது அதற்கு விட்டு விலகுவோம். ஏனென்றால் நாங்கள் தேவனுக்குள் உண்மையாக இருக்கும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, வேதத்திலே பல நபர்கள் எப்படியாக உண்மையாக
தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே அல்லது தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளிலே அங்கே உண்மையாக இருந்தார்கள் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நான் சொன்னது போல இந்த உண்மை, நிச்சயமாக உண்மை உள்ளவர்களாக நாங்கள் ஜீவிப்போமா என்றால் தேவனுடைய அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அங்கே நீதிமொழிகள் புஸ்தகத்தில் அன்புக்குரியவர்களே அங்கே சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிற இப்படியாக சொல்லுகிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனும் ஆய்க்கினை தப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அல்லேலூயா. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் உண்மை உள்ளவர்களாக நாங்கள் வாழும் பொழுது நிச்சயமாய் தெய்வத்தினுடைய, அதாவது தேவனுக்குள்ளாக உண்மை உள்ளவர்களாக நாங்கள் வாழும் பொழுது தெய்வத்தினுடைய அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஆமேன். சில வேளைகளில் பாடுகள் வரலாம் என்றால் உண்மையாக நாங்கள் ஜீவிக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கும் பொழுது பலர் எங்களை எதிர்க்கலாம். நிச்சயமாய் பாடுகள் வரலாம் அன்புக்குரியவர்களே, போராட்டங்கள் வரலாம். அநேகர் எங்களுக்கு எதிராக இவரோட சேரக்கூடாது இவர் என்று சொன்னால் நாங்கள் உண்மையை பேசுகிறபடினால் அவர்களுடைய துன்மார்க்கமான காரியங்களையோ அல்லது பிரியமில்லாத தேவனு பிரியமில்லாத காரியங்களையோ அன்புக்குரியவர்களே நாங்கள் சுட்டி காட்டும் பொழுது அன்புக்குரியவர்கள் அவர்கள் எங்களை வெறுக்கத்தான் பார்ப்பார்கள். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை, நாங்கள் தேவனுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நிச்சயமாக அவர்கள் அறியாவிட்டாலும் தேவன் எங்களை அறிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாங்கள் மனுஷர்கள் என்னத்தை பார்க்கிறார்கள் என்று அல்ல அன்புக்குரியவர்களே, தேவன் எங்களை பார்க்கிறார். அதனாலே தேவனுக்குள் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அன்புக்குரியவர்களே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி கர்த்தருக்கு பிரியமான காரியங்களிலே நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு நட்புகளையும், ஒவ்வொரு அன்புக்குரியவர்களை ஐக்கியங்களாக இருந்தாலும் எங்களுடைய ஒவ்வொரு நாங்கள் வேலை ஸ்தலங்களை செய்யும் பொழுது கூட அன்புக்குரியவர்களே அந்த வேலை ஸ்தலங்களுக்கு உண்மை உள்ளவர்களாக நாங்கள் ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், தானியேலை குறித்து வேதத்தில் எப்படியாக சொல்லுது, அவன் எப்படியாக அங்கே பாபிலோன் தேசத்திலே, அதாவது ஒரு அந்நிய தேசத்திலே அவன் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டு அங்கே அவன் உயர்த்தப்பட்ட பொழுதிலும் அன்புக்குரியவர்களை ஒரு பிரதானியாக அவன் உயர்த்தப்பட்ட பொழுதிலும் அவனை அங்கே அதாவது அவன் மீது குற்றம் சுமத்தும்படியாக பல காரியங்களை அங்கே பார்க்கிறார்கள். அவன் மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்று சொல்லி அவனுடைய அதாவது வேலையிலே குற்றம் சுமத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே அந்த தேசாதிபதிகள் அந்த பிரதானிகள் எல்லாம் அங்கே அவனுக்கு வகை தேடினார்கள் என்று வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். தானியேல் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் அன்புக்குரியவர்களே காணப்படவில்லை என்று இங்கே வேதத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது முகாந்தரம், குற்றப்படுத்தும்படியா முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாயிருந்தபடியால், பாருங்கள், அவன் உண்மை உள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் குற்றம் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அல்லேலூயா. ஆகவே பாருங்கள், அநேகர் எங்களை குற்றப்படுத்தும்படியாகவோ எங்களிடத்தில் ஏதாவது குறைகளை கண்டுபிடிக்கும்படியாய் செயற்படுவார்கள் என்பது தேவ பிள்ளைகள் என்று சொன்னால் அப்படியாக உலகத்தில் எதிர்பார்ப்பார்கள். ஏதாவது இவனை குற்றப்படுத்த வேண்டும், ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்பான சகோதர சகோதரிகளே எங்கள் மீது கவனமாயிருப்பார்கள். அல்லது தேவ பிள்ளைகளை கூட அநேகர் இப்படியாக குற்றப்படுத்தும்படியாக குறைகளை கண்டுபிடித்து எங்களை கீழே தள்ளும்படியாக அன்புக்குரியவர்களே அங்கே பல வகைகளை அங்கே தேடிக்கொண்டிருப்பார்கள். அதாவது எங்களுக்குள்ள எந்த விடயத்திலே இவனை குற்றப்படுத்தலாம் என்று அன்புக்குரியவர்களே அங்கே மற்றவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார். ஆனாலும் நானும் நீங்களும் தேவனுக்குள்ளா இருக்கிற நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களுடைய வார்த்தைகளிலே உண்மையாக இருக்க வேண்டும். என்னுடைய தானியேலை பார்க்கும் பொழுது அவனுடைய எல்லா அந்த சேவையிலே அந்த வேலையிலே எப்படியாக அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். அங்கே அவங்க எந்த விதத்திலும் அங்கே குற்றம் பிடிக்கப்படவில்லை என்று நாங்கள் இந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லேலூயா. ஆகவே நானும் நீங்களும் கூட
வேலை ஸ்தலங்களிலோ ஒருவேளை இதை நாங்கள் ஊழியமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோமா இருந்தால் தேவன் எங்களுக்கு தந்த ஊழியத்திலும் கூட அன்புக்குரியவர்களே நாங்கள் உண்மை உள்ளவர்களா, எந்த விதத்திலும் யாரும் குற்றம் பிடிக்காதபடி, யாரும் குறை சொல்லாதபடி நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். நிச்சயமாக அநேகர் இதில் தவறு இருப்பீர்கள், நானும் கூட தவறு இருக்க அன்புக்குரியவர்களே. ஆனால் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலம் எங்களுக்கு இதை சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த நாட்களில் நாங்கள் ஒவ்வொருவரும் இன்னுமாக தேவனுக்கு விட்டு கொடுத்து நாங்கள் உண்மை உள்ள ஒரு ஜீவியத்தை தேவனுக்குள்ளாக நாங்கள் வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் சங்கீதத்தில் கூட தாவீதை குறித்து அங்கே ஒரு விடயம் சொல்லுகிறது. தாவீதை குறித்து பல தேவனு பிரியமில்லாத காரியங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் சில விடயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அன்புக்குரியவர்களை. சங்கீதம் 78வது அதிகாரம் 71வது வசனம், அவன் ராஜாவாகிறதுக்கு முன்பு எப்படியாக தன் தகப்பன் கொடுத்த அன்புக்குரியவர்களே இந்த ஆடுகளை எல்லாம் எப்படி அவன் ஒரு உண்மையா இருதயத்தின் உண்மையின்படி அந்த ஆடுகள் எல்லாம் அங்கே நடத்தினான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். சங்கீதம் 78, 72 சொல்லுகிறது, இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. அங்கே முன்பாக சொல்லுகிற கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோப்பையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். அதாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கு முன்பு அன்புக்குரியவர்களை அவன் தன் தகப்பன் கொடுத்த அந்த ஆடுகளை அங்கே எப்படியாக மேய்த்தான் என்று கூட வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு எப்படி உத்தரவாதமானவனாக ஒரு உண்மை உள்ளவனாக இருந்தான். இந்த வார்த்தை இதிலே சொல்லப்படும் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினதை குறித்து அங்கே சொல்லப்படும் இருதயத்தின் உண்மையின்படி அவன் நடத்தினான். அதே போல அங்கே தன் தகப்பன் எப்படியாக இவனிடத்திலே அங்கே மந்தைகளை ஒப்பு கொடுத்து அதுக்கு உத்தரவாதமாக அவனை பொறுப்பாக விட்டு அங்கே வனாந்திரத்திலே அந்த ஆடுகளை அன்புக்குரியவர்களை மேய்க்கும்படியாக விட்ட பொழுது அவன் அதற்கு உண்மையாக உத்தரவாதமானவனாக இருந்தான் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது அன்புக்குரியவர்களை 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 34, 35 வாசிக்கும் பொழுது அங்கே எப்படியாக அந்த ஆடுகளை பிடிக்கும்படியாக கரடியும் சிங்கமும் வந்த பொழுது அந்த வாய்க்கு எப்படியாக அவர்கள் அந்த கரடிக்கும் சிங்கத்துக்கும் அந்த மந்தைகளை அங்கே தப்பிவித்தான் என்று வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அதைத்தான் இந்த 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34, 35 அங்கே சொல்லுகிறது. அந்த வார்த்தையை வாசிக்கிறேன், கேளுங்கள். நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்பிவித்தேன், அதை என்மேல் பாய்ந்த போது, முன்பான வசனம் 34, தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியானின் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்பிவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன். ஆம் அன்பானவர்களே, இதில் இந்த எண்ணத்தை நான் சொல்ல வரேன் என்று சொன்னால், அவன் உண்மையாக அவன் கொடுக்கப்பட்ட அந்த மந்தைக்கு எப்படி தகப்பன் கொடுத்த அந்த ஆடுகளுக்கு உத்தரவாதமானவனாய் உண்மையாக அவன் பொறுப்பாக இருந்து அன்புக்குரியவர்களே அதை நடத்தினான் என்பதை நாங்கள் இதிலே பார்க்கிறோம். சங்கீதம் 78 அதிலே பார்க்கும் பொழுது எப்படியாக அங்கே அந்த ஜனங்களை நடத்தினதை குறித்து இருதயத்தின் உண்மையின்படி அங்கே அந்த ஜனங்களை நடத்தினான் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் தேவனுக்குள்ளாக நாங்கள் ஊழியங்களை செய்யும் பொழுது கூட அன்புக்குரியவர்களே உண்மை 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 அதைத்தான் நான் மீண்டும் சொல்கிறேன். உண்மையாக எந்த விதத்திலும் நாங்கள் பொய்களை சொல்லி அல்லது ஏதாவது எங்களுக்கு வருமே என்று சொல்லி அன்புக்குரியவர்களை முகஸ்துதிகளை செய்து அல்லது மாய்மாலம் பண்ணி நாங்கள் எந்த விதத்திலும் கர்த்தருடைய காரியங்களை செய்துவிடக்கூடாது. எங்களுடைய உண்மை எங்களுக்குள்ள உண்மையாக அந்த சத்தியத்தின்படி தேவனுக்குள்ளாக நாங்கள் அன்புக்குரியவர்களே உண்மையாக நாங்கள் ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த நாளில கூட இந்த தாவீதை குறித்தும் அன்புக்குரியவர்களே தானியேலை குறித்தும் பார்த்தோம். எப்படியாக அவர்கள் உண்மையாக இருந்து தானியேல் அங்கே அந்த தேசாதிபதிகள் பிரதானிகள் குற்றம் சுமத்த வேண்டும் என்று வகை தேடின பொழுது அவன் எந்த விதத்திலும் குற்றம் சுமத்தாதபடி அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். இதிலே எப்படி தாவீது கூட
தன் தகப்பன் கொடுத்த அந்த ஆடுகளை உண்மையாக அதற்கு உத்தரவாதமானவனாக இருந்து நடத்தின. அதே போல ஜனங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் கூட அங்கே இருதயத்தின் உண்மையின்படி நடத்தினான் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. அல்லேலூயா. ஆகவே நான் என்னத்தை சொல்லுவார்னா, கர்த்தருக்குள்ளா இருக்கிற நாங்கள் எந்த விதத்திலும் அன்புக்குரியவர்களே பொய்களை நாங்கள் பேசிவிடக் கூடாது. நாங்கள் உண்மையாக கர்த்தருக்குள்ளாக அன்புக்குரியவர்களே நாங்கள் என்ன காரியம், ஒரு பேச்சாக இருந்தாலும் அல்லது ஒரு செயலா இருந்தாலும் ஒரு ஊழியங்களா இருந்தாலும் அன்புக்குரியவர்களை உண்மையாகவே நாங்கள் செய்ய வேண்டும். அல்லேலூயா. என்றால் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், கர்த்தர் எங்களை பார்க்கிறார் அன்புக்குரியவர்களே. கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாங்கள் வார்த்தையிலும் கூட அன்புக்குரிய ஒவ்வொரு அங்கு வேதம் சொல்லுகிறது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவை. ஆமென். ஆகவே நாங்கள் வார்த்தை மூலம் கூட நாங்கள் பொய்களை சொல்லி ஏதாவது காரியம் கிடைக்கும் என்று சொல்லி பொய்களை சொல்லிவிடக்கூடாது. அங்கே அதாவது 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே அன்புக்குரியவர்களே, மன்னிக்கவும் 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே கேயாசியை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் கூட பொய் சொல்லி அந்த நாகமானிடத்திலே அங்கே சில காரியங்களை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அன்புக்குரியவர்களே, 5வது அதிகாரம் 20, 21, 22 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். 5வது அதிகாரம் அங்கே வாசிக்கிறேன். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்தில் இருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன் சுக செய்திதான். தீர்க்கதரிசிகள் புத்திரர் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலைத்தேசத்தில் இருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். இது இங்கே கேயாசி பொய் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. அங்கே எஜமான் அனுப்பவில்லை, எலிசா அங்கே இதுக்காக அவன் அனுப்பவில்லை அன்புக்குரியவர்களே. அல்லேலூயா. அங்கே இவன் எஜமான் தன்னை அனுப்பினதாக இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படியாக நாங்கள் ஏதாவது இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக நாங்கள் பொய் சொல்லுகிறவர்களாக தேவனுக்குள்ளாக ஒரு உண்மை அற்ற ஒரு ஜீவியம் நாங்கள் ஜீவிக்க கூடாது அன்புக்குரியவர்களே. அல்லேலூயா. என்றால் தேவன் எல்லா காரியங்களையும் அவர் கேட்கிறார். அதனால் சொன்னேன், பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. அல்லேலூயா. ஆகவே நானும் நீங்களும் எப்பொழுதுமே நாங்கள் உண்மை உள்ளவர்களாக நாங்கள் ஜீவிக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. நாங்கள் விசேஷமாக ஊழியங்களை நாங்கள் செய்யும் பொழுது நாங்கள் எதை பேசுகிறோம் என்பதை சற்று நாங்கள் நிதானித்து பார்த்து பேச வேண்டும் அன்புக்குரியவர்களே. பொய்யை பேசுகிறோமா? பொய்யினாலே தேவனை நாங்கள் மகிமைப்படுத்த முடியாது அன்புக்குரியவர். வேதத்திலே அங்கே பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே பல இடங்களில் சொல்லுகிறார், பொய்யினாலே தேவனை மகிமைப்படுத்த முடியாது. ஆமென். ஆகவே பொய் எங்களுக்குள்ளே வராதபடி தேவனுக்குள்ள எப்பொழுதும் உண்மை, அதனால் தான் உள்ளதை உள்ளதென்றும் பேசுவோம், இல்லாதென்று சொல்லுவோம். ஆமென். என்றால் தேவன் எங்களை காண்கிறார் அன்புக்குரியவர்களே. அல்லேலூயா. நானும் நீங்களும் கூட ஒரு உண்மை உள்ள தேவனுக்குள்ளாக உண்மை உள்ளவர்களாக, குடும்பத்திலே உண்மை, வேலை ஸ்தலங்களிலே உண்மை, நண்பர்களுக்குள்ளே உண்மை, சபையிலே விசுவாச பிள்ளைகள் ஊழியர்களுக்குள்ளே உண்மை, ஊழியங்களுக்குள்ளே உண்மை, இன்னும் மன்னிக்கிற காரியங்களிலே உண்மை அன்புக்குரியவர்களே. நாங்கள் ஏதோ ஒரு முகஸ்துதிக்காக அல்லது மற்றவர்களுக்காக நாங்கள் ஒரு நாள் சரி ஓகே என்று சொல்லி மன்னித்து ஏதாவது காரியங்களை செய்துவிட்டு அப்படியே விடக்கூடாது. உண்மை இருக்க வேண்டும். மன்னித்தால் உண்மையான ஒரு மன்னிப்பு, மனப்பூர்வமான ஒரு மன்னிப்பு அன்புக்குரியவர்களே எங்களிடத்திலிருந்து புறப்பட வேண்டும். ஆமென். இப்படியாக நீங்கள் என்னென்னத்தை நினைக்கிறீர்களோ எல்லாத்திலும் ஒரு உண்மையை நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளில் இருந்து தேவனுக்குள்ளாக காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். இந்த உண்மை உள்ள ஜீவியம் எங்களுக்குள்ளே நிச்சயமாக அன்புக்குரியவர்களை தேவை. என்றால் நாங்கள் உண்மை இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால், பொய் சொல்லுவோமா இருந்தால் கூட சில மற்ற ஏனைய தேவ பிள்ளைகளையோ அல்லது ஏனைய மற்ற புறஜாதி அல்லது மற்ற தேவனை அறியாத ஜனங்களை கூட சில வேளைகளில் நாங்கள் இடற பண்ணி விடுவோம் அன்புக்குரியவர்களே. ஆமென். இப்படியாகத்தான் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று அங்கே சொல்லப்படுகிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரத்திலே அவர் அங்கே இன்னொரு தீர்க்கதரிசிக்கு இப்படியாக சொன்னார். அதை நான் வாசித்த பிற்பாடு அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியா சொல்லுது. அதற்கு அவன்,
உம்மை போல் நானும் தீர்க்கதரிசான். அதாவது அந்த இவர் சொல்லுகிற தீர்க்கதரிசிக்கு வெறும் ஒரு தீர்க்கதரிசி தான். ஆனால் அந்த தீர்க்கதரிசி தேவன் சொன்னார், வழியிலே ஒருவனும் தன்னிடத்துக்கு வா அப்பம் புசி என்று சொன்னால் புசிக்காதே, போகாத ஒரு இடத்துக்கு போகாது என்று சொல்லித்தான் கர்த்தர் அங்க அவருக்கு கட்டளையிட்டது. ஆனா இந்த கிழவனாகிய இந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? இவர் பொய் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்கள், இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது நீங்கள் கவனிப்பீர்கள், வாசிக்கிற அதற்கு அவன் இந்த கிழவனான தீர்க்கதரிசி மற்றைய தீர்க்கதரிசிக்கு, அதாவது தேவன் சொன்னார், நீர் வழியிலே யாரும் உன்னை வினவும் பொழுது வீட்டுக்கு வா என்று கூப்பிடும் பொழுது போக வேண்டாம், சாப்பிட என்று சொன்ன பொழுதும் தண்ணி குடி என்று சொன்ன நீ தண்ணி குடிக்க வேண்டாம், புசிக்க வேண்டாம் என்று தேவன் அங்கே சொல்லித்தான் அனுப்பினார். ஆனால் இந்த கிழவனாகிய இந்த தீர்க்கதரிசி அந்த தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறார், நானும் ஒரு தீர்க்கதரிசி தான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையா என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். அல்லேலூயா. பாருங்கள் அன்பானவர்களே, இன்றைக்கு கூட இப்படியான நாங்கள் பொய்களை சொல்லி அநேகரை இடர பண்ணுகிறோம். அன்புக்குரியவர், அநேகர் தேவனுடைய ஊழியங்களை செய்யாதபடி அல்லது தேவனுக்குள்ளாக அநேகர் வர முடியாதபடி எங்களுடைய பொய்களினாலேயே அன்புக்குரியவர்களே நாங்கள் தேவ பிள்ளைகள் என்று ஒரு வேஷம் தரித்து கொண்டு இன்றைக்கு அநேகர் நாங்கள் இடர பண்ணி கொண்டிருக்கிறோம், இந்த கிழட்டு தீர்க்கதரிசியை போல. ஆமென், அல்லேலூயா. ஆகவே நாங்கள் தேவனுக்குள்ளாக உண்மை உள்ளவர்களாக அன்பானவர்களே நாங்கள் ஜீவிக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், இப்படி உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது பல பாடுகள் எங்களுக்கு வரும். ஆனாலும் இந்த பாடுகள் வந்தாலும் அன்புக்குரியவர்களே, வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறது அன்புக்குரியவர்களே, அதாவது மரண பரியந்தம் நீ உண்மை உள்ளவனாய் இரு என்று வெளிப்படுத்த 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அங்கே வாசிக்கிறேன், கேளுங்கள். நீ படப்போடுகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு, மரண பரியந்தம் உண்மையாயிரு. அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருப்போம். ஆமென். எந்த விதத்தில் நாங்கள் பொய் சொல்ல வேண்டாம் அன்புக்குரியவர்களே. நான் எனக்கும் சேர்த்துத்தான் இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். ஆமென். என்ன தேவன் இந்த உண்மையை விரும்புகிற அன்புக்குரியவர்களே. ஆமென். சகோதரர்களுக்குள்ளே நல்ல ஒரு உண்மையான ஒரு சிநேகம், ஐக்கியம் உண்மையாக இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஒரு மாய்மாலமாக ஒரு பொய்யாக இருக்கக்கூடாது அன்புக்குரியவர்களே. சத்தியத்திலே நடக்கிறோம் என்றால் அது உண்மையாக இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஒரு மனுஷன் பார்க்கிறான் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய ஒரு வேஷமாக நாங்கள் சத்தியத்தில் நடக்கிறோம் என்று சொல்லி அப்படி நடந்து விடக்கூடாது. உண்மையாக, ஆமென், தேவன் எங்களை பார்க்க தேவனுக்குள்ள உண்மையாக நடக்கிறோம் என்பதை நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் நிதானித்து அன்புக்குரியவர்களே நாங்கள் நடக்க வேண்டும். அல்லேலூயா. இறுதியாக ஒரு வசனத்தை வாசித்து நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். அங்கே 3 யோவான் புஸ்தகத்திலே அன்புக்குரியவர்களே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. 3வது வசனம், சகோதரர் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். சத்தியத்திலே அங்கே நடக்கிறா என்று சொன்ன பொழுது அன்புக்குரியவர்களே எப்படியாக இவர் அங்கே சந்தோஷப்பட்டார் என்று அங்கே சொல்ல, அதாவது மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறார் என்று அங்கே சொல்லுகிறார். இந்த காயுவை குறித்து இங்கே சொல்லுகிறார், சகோதரர் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அல்லேலூயா. ஆமென். ஆகவே அன்பானவர்கள், உண்மையாக சத்தியத்தில் எல்லாம் உண்மையாக நாங்கள் நடக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. மற்றவர் பார்க்கிறார்கள் என்று ஒரு மாய்மாலமாக ஒரு வேஷம் போட்டுக்கொண்டு அன்புக்குரியவர்களை நாங்கள் நடக்கக்கூடாது. உண்மையாக கர்த்தருக்குள்ளாக எல்லா விதத்திலும் சத்தியத்தில் நடக்கின்றால் சத்தியம் என்னென்னத்தை கற்றுத்தரும் எல்லா விதத்திலும் உண்மையாகவே நாங்கள் நடக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த நாட்களில் நாங்கள் உண்மை இல்லாமல் நடந்திருந்தால் அன்புக்குரியவர்களே இந்த நாளில் நாங்கள் மனம் திரும்பும். இது எனக்கும் சேர்த்துத்தான் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் தேவனுக்குள்ளாக நாங்கள் வாழுவோம். இந்த உண்மை எங்களுக்கு உயர்வை தரும். என்ற உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வான் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்னொரு காரியம், அதாவது ஒரு உதாரணத்தை நான் சொல்லும் பொழுது அது நினைவு வரும் பொழுது நான் சொல்லுகிறேன். நினைவு வருகிறபடினாலே அங்கே அனனியா சப்ராலை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. அவர்கள் எப்படியாக தேவனுக்கு அங்கே பரிசுத்தாவியானவருக்கு அங்கே பொய் சொன்னதினாலே அவர்கள் மரித்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்கள், அவர்கள் அந்த பொய் சொல்லுவதற்கு கூட
ஒருமனப்பட்டிருக்கிறார். இப்படியெல்லாம் நாங்கள் கர்த்தருக்குள்ளா இருக்கக்கூடாது அன்புக்குரியவர்களே. ஆமென். அந்த நாட்களை போல இந்த நாட்கள் இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு கிழமைகளிலும் தேவ சமூகத்துக்கு போகும் பொழுது எத்தனையோ பேர் அங்கே மரித்து கொண்டிருப்பார்கள் அன்புக்குரிய. ஆனால் கிருபையின் தேவன் இந்த நாள் எங்களை கிருபையாய் காத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் பொய் சொல்லாதபடி, நாங்கள் பொய் சொல்வதற்கு குடும்பமாய் ஒருமனப்படாதபடி, ஆமென், அவர்களுக்கு நாங்கள் ஒரு கணவனா இருந்தால், மனைவியா இருந்தால், பிள்ளைகளா இருந்தால் அவர்கள் கணவனுக்கு நான் உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பொய்யுக்கு நாங்கள் ஒரு அன்புக்குரியவர்களே காரணராக மாறிவிடாதபடி நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருந்து அதை கண்டித்து இது பொய், இது தேவனு பிரியமில்லை என்று சொல்லி அன்புக்குரியவர்களே நாங்களும் உண்மை உள்ளவர்களாய் வாழ்ந்து மற்றவர்களையும் உண்மை உள்ளவர்களாய் வாழ நாங்கள் தேவனுக்குள்ளாக நடத்த வேண்டும். ஆமென். யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது யோசேப்பும் கூட அன்புக்குரியவர்களே அங்கே அவர்களுடைய சகோதரர்கள் அங்கே துன்மார்க்கமாய் நடந்த பொழுது அதை வந்து தன்னுடைய தகப்பனுக்கு அவன் சொன்னான் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். இப்படியாகத்தான் இருக்கவன் அவன் கூட ஏன் நான் சகோதரர்களை பகைப்பான், அவர்களுக்கு நான் உண்மையா இருப்போம், இதை அவர்கள் செய்தால் என்ன என்று சொல்லி அவன் இருந்து விடவில்லை. ஆனால் அவன் அதை வந்து சொன்னான் அன்புக்குரியவர்களே. அல்லேலூயா. ஆகவே நாங்கள் உண்மையாக தேவனுக்குள்ளாக உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஒரு துன்மார்க்கமான காரியங்களுக்கோ அல்லது ஏதாவது தேவனு பிரியமில்லாத காரியங்களுக்கு நாங்கள் ஒத்து போக மாட்டோம். ஆமென். நாங்கள் தேவனுக்கு உண்மையா இருப்போம் என்று சொன்னால் நாங்கள் அதை கண்டிப்போம் அல்லது அதை விட்டு நாங்கள் விலத்தி நாங்கள் நடப்போம் அன்புக்குரியவர்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த தேவ செய்தி நிச்சயமா உங்கள் அநேகருக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே ஒரு சிறு ஜெபத்தோடு நாங்கள் முடித்துக் கொள்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, நறுமையான இந்த நல்ல நாளுக்காய் உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, உங்களுக்குள்ளாய் நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் உங்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தபடியாய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஐயா, எங்களுடைய இந்த உண்மைத்துவம் ஆண்டவரே ஐயா எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னுமாக அதிகரிக்க ஆண்டவரே வெளியிலும் அப்பா வேலை ஸ்தலங்களிலே கர்த்தாவே அப்பா எங்களுடைய சகோதர உறவுகளிலே குடும்பங்களிலே அப்பா இந்த உண்மை ஆண்டவரே இன்னுமாய் அதிகரிக்க கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஊழியங்களிலே உண்மை அப்பா ஆண்டவரே இன்னுமாய் ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்தின்படி அப்பா நடப்பதிலே அப்பா உண்மை ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்க கிருபை செய்யுங்க. எந்த விதத்திலும் கர்த்தாவே நாங்கள் பொய்களுக்கு ஆண்டவரே ஒருமனப்பட்டு பொய்யான காரியங்களுக்கு ஒருமனப்படாதபடி கர்த்தாவே பொய்யை களைந்து ஆண்டவரே மெய்யை ஆண்டவரே நாங்கள் தரித்துக் கொள்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே அக்கிரமமான ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை மற்றவர்கள் செய்யும் பொழுது அவர்களுக்கு நாங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே அதற்கு ஒத்துப்போகாதபடி அவைகளை கண்டித்து ஆண்டவரே அவைகளிலிருந்து விட்டு விலகி அப்பா நடக்கிறவர்களாய் இருக்க கிருபை செய்யுங்க. அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே வியாதிகள் வேதனைகள் கண்ணீர் கவலைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை விடுதலைகளை கொடுங்க. தேவைகளுக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா காரியங்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக நானும் நீங்களும் தேவனுக்குள்ளாக உண்மை உள்ளவர்களாக இருப்போம். உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாய் உயர்வுகள் வரும், ஆசீர்வாதங்கள் வரும். உண்மை உள்ள மனுஷன் அங்கே பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வான். அங்கே கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்துக்கு அங்கே அதிகாரி ஆக்குவேன் என்று அங்கே வேதத்திலே அங்கே தேவன் சொல்லுகிறதை கூட நாங்கள் வேதத்திலே பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நாங்கள் எல்லோரும் உண்மைத்துவத்தை நாங்கள் காத்துக்கொள்வோம். அன்புக்குரியவர்களே, பாடுகள் வரும். அந்த பாடுகள் வந்தாலும் நாங்கள் மரண பரியந்தம் அங்கே வெளிப்படுத்தல பார்த்தது போல உண்மையை காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்து கர்த்தருடைய வருகைக்கு இன்னுமாக நாங்கள் ஆயத்தப்படுவோம். மீண்டும் கர்த்தருடைய சித்தத்தின்படி இன்னொரு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் தேவ பாதுகாப்பும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.